இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா சிந்திக்கிற மாதிரியே இருக்கும், சிரிக்கிற மாதிரியே இருக்கும். 3 அமைச்சர்கள் தான் இப்ப சமூக வலைத்தளத்துல ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்காங்க. அவங்கள பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கரூர் விஷயத்துல விஜய பத்தி தப்பா பேசாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. முக்கியமா திமுகவை சேர்ந்தவங்க வீடியோ பதிவா எடுத்து போட்டுட்டு இருந்தாங்க. விஜய் தான் தப்பு செஞ்சுட்டாரு, விஜயால தான் தப்பு, அவர் வெளியில போயிருக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு சைடு என்னன்னா தாவேக்காவை சேர்ந்தவங்க விஜய் மேல தப்பே இல்லப்பா அப்படின்ற மாதிரி அவங்க சைட்ல இருந்து அவங்கெல்லாம் வீடியோ எடுத்து போட்டுட்டே இருந்தாங்க. இதெல்லாம் ஒரு விஷயம் நடந்துட்டே இருந்தாலும் இன்னொரு சைடு என்ன தெரியுமா விஷயம் நடந்திருக்கு? செந்தில் பாலாஜி ஒரு கூடாரம் ஒன்று அமைச்சிருக்காரு, அதுவும் எலெக்ஷன் டைம் அப்போ. இதை பார்த்து நிறைய பேரும் நிறைய விதமா பேசிட்டு தான் இருக்காங்க. ஆனா முக்கியமா என்ன பேசுறாங்கன்னா, ஒருவேளை அந்த கூடாரத்துக்குள்ள காசு கொடுப்பாங்களோ, எலெக்ஷனுக்காக வெளியில எங்கேயும் கொடுக்க முடியல, இந்த தாவேக்காரங்க நம்மள கொடுக்கவே விட மாட்டாங்கப்பா, நம்ம எப்படியாவது இந்த கூடாரத்தை போட்டு உள்ளேயாவது காசை கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி பண்றாங்களோ அப்படின்ற மாதிரி பல பேரும் பேசிட்டு தான் இருக்காங்க. ஒரு சைடு அதெல்லாம் பேச, ஒரு சைடு இன்னொருத்தர் வீடியோ பதிவு ஒன்று போட்டிருக்காரு. அந்த வீடியோ பதிவை போய் பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா KA நகர் 4வது கிராஸ், கரூர் மாநகராட்சி 1வது வார்டு KA நகர் 4வது கிராஸ்க்கு ஆப்போசிட் இருக்கிற இந்த ஷெட்டு. இதோட அகலம் பார்த்தீங்கன்னா ஒரு 40 அடி இருக்கும், நீளம் பார்த்தீங்கன்னா ஒரு 120 அடி இருக்கும். இங்கே திடீர்னு ஒரு ஷெட்டு முளைச்சிருக்குது. இந்த ஷெட்டுக்குள்ள வாக்காளர்களுக்கு கொடுக்கறதுக்காக ஒரு ஆயிரக்கணக்கான சேர்கள் அடுக்கி வச்சிருக்கிறாங்க. இந்த ஷெட்டில் ஃபேன்லாம் போட்டு வச்சிருக்கிறாங்க. இந்த ஷெட்டுக்கு இங்கே வர வேண்டிய தேவைங்கிறது எதுவுமே கிடையாது. இந்த ஷெட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டு இதெல்லாம் போட்டு வச்சுருக்கிறாங்க. எங்கேருந்து திருட்டு கரண்ட் எடுத்துருக்குறாங்கன்னு தெரியல, இதெல்லாம் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இதை நாங்கள் சிவிஜில்ல வந்து 3 நாளாக நாங்கள் அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். 3 நாளாக அடித்தா ஒன்றும் சிவிஜில்ல அடிக்க முடியல. அடித்தாலும் வர்றாங்க, வந்துட்டு முன்னாடி நின்று இதை ஒரு ஃபோட்டோ எடுத்து ராங் இன்ஃபர்மேஷன் சொல்லி கம்ப்ளைண்ட்டை முடிச்சு விட்டு போயிடுறாங்க. எப்படி தான் எலெக்ஷன் கமிஷனுக்கு நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறது? வேறு நாங்கள் என்ன உள்ளே பூந்து போய் பிரச்சனையை உருவாக்கிறதா? எலெக்ஷன் கமிஷன் கண்டிப்பாக நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் இந்த கரூர் மாவட்டத்தில் தெளிவாக தேர்தல் நடத்த முடியும். இல்லாட்டினா மறுபடியும் வந்து ஒரு சர்வாதிகாரியின் பிடியில் கரூர் மாவட்டம் போயிடும். அடுத்ததா யாரை பற்றி பார்க்க போறோம்னா மனோ தங்கராஜ். அவரை பத்தி தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க. ஏன்னா கனிம வளம் வந்து திருடே போகல அப்படின்ற மாதிரி தனியார் மேடையில பகிரங்கமா ஒரு மேடையிலேயே பேசியிருந்தாரு. அதை பார்த்து நிறைய பேர் அவர் ட்ரோல் பண்ணிட்டே இருந்தாங்க, இப்பயும் ட்ரோல் பண்ணிட்டே தான் இருக்காங்க. இதெல்லாம் இன்னொரு சைடு போயிட்டு இருக்க, இதை விட பெருசா ஒண்ணு பண்றேன் பாடுறா அப்படின்ற மாதிரி பொது வெளியில ட்ரிங்க்ஸ் பண்ண மாதிரி ஒரு வீடியோ பதிவு வெளியில லீக் ஆயிருக்கு. அதை வச்சுதான் இப்ப எல்லாரும் அவர் ட்ரோல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. மூணாவதா யாரை பத்தி பார்க்க போறோம்னா சாமிநாதன். இவர் யாரு அப்படின்னா, தமிழை வளர்க்கறதுக்காகவும் தமிழை எப்படியாவது பெருமைப்படுத்திருங்க, அதுக்காக தான் உங்களை அமைச்சரா போடுறோம் அப்படின்ற மாதிரி ஸ்டாலின் வந்து இவர் அமைச்சரா போட்டாங்க. ஆனா இவர் தமிழை வளர்த்தாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் எதுவும் பண்ணல. இப்போ தமிழ் மக்களை பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சாலே அவர் வந்து காசு கேட்பாரு. அதுவும் எவ்வளவு கேட்பாரு? 1000 ரூபாய் 500 ரூபாய்லாம் கிடையாது, 50,000 ரூபாய்க்கு மேல நீங்க தந்தாதான் ஒரு தமிழ் மக்களே பாப்பாராம். இதை பார்த்து நிறைய பேர் என்ன தெரியுமா பண்ணிட்டு இருக்காங்க? எதுக்குங்க அவரை போட்டீங்க? தமிழ் அதுவா கூட வந்திருக்கோம், நீங்க தமிழுக்குன்னு போட்டு தமிழுக்காக அவர் எதனா பண்ணாரா அப்படின்ற மாதிரி அவரை இன்னொரு சைடு ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு சைடு இருக்க. சரி, திமுக அமைச்சர் தான் அப்படி பண்ணிட்டு இருக்காங்க, அடுத்தது தாவேக்கா தான் வந்துடும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கும் வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு. ஏன்னா தாவேக்காவோட தொண்டர்கள்லாம் யாரா தெரியுமா இருக்காங்க? அந்த வீடியோ போய் பாருங்க. இந்த பசங்களாம் பெரியாளாகி ஓட்டு போடுறதுக்குள்ள திமுகவே 10 ஆண்டு காலம் இந்த தமிழகத்தை ஆட்சி பண்ணிடுவாங்க போல. என்னதான்டா பண்றது அப்படின்ற மாதிரி பல பேரை யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு சைடு திமுக அமைச்சர்கள்லாம் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, இன்னொரு சைடு தாவேக்காலாம் குட்டி பசங்க தான்ப்பா விரும்புறாங்க அப்படின்ற மாதிரி இன்னொரு சைடு சமூக வலைத்தள ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. சரி, யாரு தான்ப்பா ஆட்சிக்கு வருவா அப்படின்ற மாதிரி எல்லாருக்குள்ளயும் ஒரு கேள்வி இருக்கும். ஏன்குள்ளயும் அந்த கேள்வி இருக்கு. உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த தமிழகத்துல யார் ஆட்சிக்கு வருவா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க. இதே மாதிரி நிறைய தகவலை தெரிஞ்சுக்க சிகப்பு நாடா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நான் உங்க திவ்யா.